ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக்குக்கு சிம்பிளாக ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். வாங்க ஃபேஸ் பேக் எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். கடலை மாவு அண்ட் தயிர். இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். ஒரு க்ளீனான பவுலில் கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு விட்டுறணும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணும்போது ஃபேஸுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். நான் என்னோடய ஹேண்டில் இதை அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் இதே மாதிரி ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கடலை மாவை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேஸ், நெக், ஹேண்ட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் நம்ம நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம லைட் ஹாட் வாட்டர் இல்லை கோல்டு வாட்டரில் கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கே தெரியும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். கடலை மாவில் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் தன்மை இருக்குது. ஸோ நம்ம கடலை மாவை ஃபேஸ்